ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் திமுக சார்பில் சந்திரகுமார் போட்டியிடுவார் என முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் அறிவித்துள்ளார். சந்திரகுமார் 2016ஆம் ஆண்டு முதல் திமுக கொள்கை பரப்பு இணை செயலாளராக உள்ளார். ஆரம்பத்தில் தேமுதிகவில் இருந்த சந்திரகுமார் 2011இல் தேமுதிக எதிர்க்கட்சியாக இருந்தபோது எதிர்க்கட்சி கொறடாவாக இருந்தார். ஈரோடு கிழக்கு தொகுதியில் பிப்ரவரி 5ஆம் தேதி வாக்குப்பதிவும் 8ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கையும் நடைபெறவுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் நிலைப்பாடு குறித்து அதிமுக இன்று அறிவிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் இன்று பிற்பகல் 3 மணிக்கு பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடைபெறவுள்ளது. அதில் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடுவதா அல்லது புறக்கணிப்பதா என்பது குறித்து ஆலோசித்து அதிமுக தமது முடிவை அறிவிக்க உள்ளதாக கூறப்படுகிறது. பொங்கலை முன்னிட்டு லட்சக்கணக்கான மக்கள் சொந்த ஊருக்கு புறப்பட்டு சென்றனர். ஜனவரி 17ஆம் தேதி அரசு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளதால் பொங்கல் பண்டிகைக்கு பல்வேறு தரப்பினருக்கு 6 நாட்கள் விடுமுறை கிடைத்துள்ளது. இதனால் சொந்த வாகனங்களிலும் ஏராளமானோர் ஊருக்கு சென்றதால் பல்லாவரம் தாம்பரம் ஜிஎஸ்டி சாலை பெருங்களத்தூரில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. மக்கள் சொந்த ஊர் செல்ல ஏதுவாக கிளாம்பாக்கம், கோயம்பேடு, மாதவரம் பேருந்து நிலையங்களிலிருந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் 1 முதல் 9வது நடைமேடை வரை அரசு பேருந்துகளும் மீதமுள்ள நடைமேடைகளில் ஆம்னி பேருந்துகளும் இயக்கப்பட்டன. பயணிகள் பாதுகாப்புக்காக 400க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். பொதுமக்கள் செல்போனுக்கு சார்ஜ் செய்ய பல இடங்களில் சார்ஜிங் பாயிண்ட் அமைக்கப்பட்டுள்ளது. பொங்கல் பண்டிகைக்காக தென் மாவட்ட மக்கள் சொந்த ஊருக்கு செல்வதால் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் பல்வேறு இடங்களில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. வண்டலூர், கிளாம்பாக்கம், ஊரப்பாக்கம் ஆகிய பகுதிகளில் வாகனங்கள் செல்ல முடியாமல் ஸ்தம்பித்தது. வெள்ளிக்கிழமை மாலை முதல் மக்கள் வாகனங்களில் பயணிக்க தொடங்கியிருப்பதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு நீண்ட வரிசையில் செல்லக்கூடிய சூழலும் ஏற்பட்டிருக்கிறது. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பயணிகளின் வசதிக்காக கோவை வழியாக சென்னை மதுரை இடையே சிறப்பு ரயில் இயக்க தெற்கு ரயில்வே ஏற்பாடு செய்துள்ளது. அதன்படி இன்று சென்னை சென்ட்ரலிலிருந்து மாலை 3 மணிக்கு புறப்படும் சிறப்பு ரயில் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை 5 மணிக்கு மதுரை வந்து சேரும் என தெரிவித்துள்ளது. வரும் 12ஆம் தேதி மதுரையிலிருந்து இரவு 7 மணிக்கு புறப்பட்டு வரும் 13ஆம் தேதி காலை 9:20 மணிக்கு சென்னை சென்ட்ரல் சென்று சேரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. டங்ஸ்டன் கனிம சுரங்க திட்டம் வராது என்ற தகவலை மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டி அறிவிப்பார் என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். மதுரை மாவட்டம் மேலூரில் பொதுமக்கள், விவசாயிகளிடம் பேசிய அவர், அடுத்த வாரம் சென்னை வரும் மத்திய அமைச்சர் டங்ஸ்டன் கனிம சுரங்க ஒப்பந்தம் ரத்து என்ற அறிவிப்பை வெளியிடுவார் என உறுதியளித்தார். எனவே மக்கள் போராட்டத்தை உடனடியாக கைவிட வேண்டும் என்று அண்ணாமலை வேண்டுகோள் விடுத்தார். டங்ஸ்டன் கனிம சுரங்க திட்டத்தை ரத்து செய்வதாக மத்திய அரசு சட்டப்பூர்வ அறிவிப்பு வெளியிட வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். மேலூர் அருகே வல்லாளப்பட்டியில் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் மக்களை பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை சந்தித்து பேசினார். அப்போது போராட்டத்திற்கு மதிப்பளித்து திட்டத்தை மத்திய அரசு விரைவில் ரத்து செய்யும் என அண்ணாமலை பேசினார். அதற்கு ஆட்சேபம் தெரிவித்த பொதுமக்கள், மத்திய அரசு சட்டப்பூர்வமாக சுரங்கத்துறை அமைச்சர் மூலம் திட்டத்தை ரத்து செய்துவிட்டோம் என அறிவிக்க வேண்டும் என வேண்டுகோள் விடுத்தனர்.
அண்ணாமலையின் அறிவிப்பை ஏற்பதாக தெரிவித்த பொதுமக்கள் 19ஆம் தேதிக்கு பிறகு அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றனர். அண்ணா பல்கலைக்கழக சம்பவத்தில் கைதாகியுள்ள ஞானசேகரனுக்கு தூக்கு தண்டனை அளிக்க வேண்டும் என்று தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். சென்னையில் பேசிய அவர், முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யவே 4 மணி நேரமாகிவிட்டதாகவும், இந்த விவகாரத்தில் உண்மை குற்றவாளியை கண்டுபிடிக்க முழுமையான ஆர்வம் செலுத்தவில்லை என்றும் குற்றஞ்சாட்டியுள்ளார். தந்தை பெரியார் பற்றி சீமான் கூறும் கருத்துகள் சமூகத்தில் பதற்றத்தை உருவாக்கும் வகையில் உள்ளதாகவும், அவர் மீது கொடுக்கப்பட்டுள்ள புகார் அடிப்படையில் விரைந்து நடவடிக்கை எடுக்கவும் மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவிட்டுள்ளது. மதுரை KK நகரைச் சேர்ந்த ரமேஷ் என்பவர் தாக்கல் செய்த மனுவை விசாரித்த நீதிபதி சீமான் மீது நடவடிக்கை எடுக்க மதுரை அண்ணாநகர் காவல்துறைக்கு உத்தரவிட்டார். எடுக்கப்பட்ட நடவடிக்கை குறித்து வரும் 20ஆம் தேதி அறிக்கையாக தாக்கல் செய்யவும் உத்தரவிட்டார். பெண்களை பாலியல் வன்கொடுமை செய்தால் மரண தண்டனை விதிக்கப்படும் என்ற சட்டத்திருத்த மசோதா தமிழக சட்டப்பேரவையில் அறிமுகம் செய்யப்பட்டது. சிறுமிகள் மீதான பாலியல் வன்கொடுமை தாக்குதல் மற்றும் 18 வயதுக்குட்பட்ட பெண்கள் மீதான கூட்டு பாலியல் வன்கொடுமை தாக்குதல் குற்றங்களுக்கு அதிகபட்சமாக மரண தண்டனை விதிக்க வகை செய்யப்பட்டுள்ளது. இந்த மசோதா இன்றைய தினம் சட்டப்பேரவையில் விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறது. நிறைவேற்றப்பட்ட பின் ஆளுநர் மூலம் குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்கு அனுப்பி வைக்கப்பட உள்ளது. பொள்ளாச்சி பாலியல் வழக்கு தொடர்பாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் சவால் விடுத்துள்ளார். சட்டப்பேரவையில் பேசிய EPS, பொள்ளாச்சி வழக்கில் பாதிக்கப்பட்ட பெண் அளித்த புகாரில் 24 மணி நேரத்தில் 3 குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டதாக தெரிவித்தார். குறுக்கிட்ட முதலமைச்சர் ஸ்டாலின் புகார் அளிக்கவே 2 ஆண்டுகள் ஆனதாக தெரிவித்தார். உண்மைக்கு புறம்பான தகவல் என EPS அதனை மறுத்தார். அப்போது பேசிய முதலமைச்சர் தான் கூறியதற்கான ஆதாரத்தை சபாநாயகரிடம் வழங்குவதாகவும், எதிர்க்கட்சி தலைவரிடம் இருக்கும் ஆதாரத்தையும் வழங்குமாறு கேட்டுக்கொண்டார். மேலும் தான் சொல்வது தவறாக இருந்தால் நீங்கள் அறிவிக்கும் தண்டனையை ஏற்பதாக அறிவித்த முதலமைச்சர் MK ஸ்டாலின், தான் சொல்வது சரியாக இருந்தால் நாங்கள் அறிவிக்கும் தண்டனையை ஏற்க தயாரா எனவும் சவால் விடுத்தார். தமிழக வெற்றிக் கழகத்தின் நிர்வாகிகளுக்கு 4 ஆண்டுகளுக்கு மட்டுமே பதவி என கட்சி நிர்வாகிகள் தேர்வுக்கான நெறிமுறைகளில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் கட்சி விதிப்படி தேர்தல் குழுவின் முடிவே இறுதியானது என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழக வெற்றிக் கழகத்தில் மாவட்ட அளவில் நிர்வாகிகளை தேர்வு செய்வதற்கான விண்ணப்ப படிவம் வழங்கப்பட்டது. இழுபறியுள்ள மாவட்டங்களில் பதவிகள் தேர்தல் மூலமாகவும், மற்ற மாவட்டங்களில் ஒருமனதாகவும் நிர்வாகிகள் நியமிக்கப்பட உள்ளனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியாக தேர்தல் ஆணையம் அங்கீகாரம் வழங்கியுள்ளது. கடந்த மக்களவை தேர்தலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் செயல்பாடுகளை ஆய்வு செய்ததில் மாநில கட்சியாக அங்கீகாரம் வழங்குவதற்கான நிபந்தனைகளை பூர்த்தி செய்துள்ளதாக தேர்தல் ஆணையம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல தமிழ்நாட்டில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு பானை சின்னத்தை ஒதுக்கியும் தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. நாம் தமிழர் கட்சியை மாநில கட்சியாக இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. கடந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலில் 8.22 விழுக்காடு வாக்குகள் அக்கட்சி பெற்றது. இதனையடுத்து நாம் தமிழர் கட்சியை தமிழ்நாட்டின் அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியாக அறிவித்துள்ளது. இந்த அறிவிப்பை கடிதம் வாயிலாக வெள்ளிக்கிழமையன்று இந்திய தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளதாக நாம் தமிழர் கட்சி தெரிவித்துள்ளது. முதல் முறையாக பாட்காஸ்டில் பிரதமர் மோடி கலந்துரையாடிய நிகழ்ச்சியின் ட்ரெய்லர் வெளியாகியுள்ள நிலையில் அதில் தான் சாதாரண மனிதன்தான், கடவுள் அல்ல, தவறுகள் நடப்பது இயல்பான ஒன்று என பிரதமர் மோடி பேசியுள்ளார். தாம் குஜராத் முதலமைச்சராக பிறகு பல நண்பர்களை இழந்ததாக குறிப்பிட்ட பிரதமர் மோடி, குஜராத் முதலமைச்சராக தான் பொறுப்பேற்ற போது ஆற்றிய உரையை மீண்டும் நினைவு கூர்ந்துள்ளார். கடந்த 2002 நடந்த குஜராத் கோத்ரா ரயில் எரிப்பு சம்பவம் குறித்தும் குறிப்பிட்ட பிரதமர் மோடி, தவறு நடப்பது இயல்பான ஒன்று என கூறியுள்ளார். பிரதமர் மோடி சமீபத்தில் அளித்த பேட்டி ஒன்றில் தாம் சாதாரண மனிதன் என்றும் கடவுள் அல்ல என்றும் தெரிவித்திருந்த நிலையில் இதனை எதிர்க்கட்சியான காங்கிரஸ் கடுமையாக விமர்சித்துள்ளது. கடந்த 8 மாதங்களுக்கு முன்பாக மக்களவைத் தேர்தலின் போது நான் உயிரியல் ரீதியாக பிறக்கவில்லை என நினைக்கின்றேன்.
பரமாத்மா தான் என்னை பூமிக்கு அனுப்பி வைத்துள்ளார் என பிரதமர் மோடி பேசியது பெரும் சர்ச்சையான நிலையில் தற்போது பிரதமர் மோடி மாறி மாறி பேசுவதாக காங்கிரஸ் எம்பி ஜெயராம் ரமேஷ் விமர்சித்துள்ளார். திருப்பதியில் பக்தர்கள் இறந்த விவகாரத்தில் பக்தர்கள் முதல்வர் மற்றும் துணை முதல்வரிடம் மன்னிப்பு கேட்டேன் என்று அறங்காவலர் குழு தலைவர் PR நாயுடு தெரிவித்துள்ளார். முன்னதாக பேசியிருந்த PR நாயுடு மன்னிப்பு கேட்டால் உயிர் இழந்தவர்கள் எழுந்து வந்து விடுவார்களா என பேசியது சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் தற்போது இந்த விளக்க அறிக்கை வெளியாகியுள்ளது. உலகின் பல நாடுகளில் பிறப்பு விகிதம் வெகுவாக குறைந்துள்ள நிலையில் ஆரோக்கியமான குழந்தைகளை பெற்றுக்கொள்ளும் 25 வயதுக்குட்பட்ட கல்லூரி மாணவிகளுக்கு 84,000 ரூபாய் ஊக்கத்தொகையாக வழங்கப்படும் என ரஷ்யாவின் கரேலியா பகுதியில் அறிவிப்பு வெளியாகியுள்ளது. கடந்த 25 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு ரஷ்யாவில் சென்ற ஆண்டு பிறப்பு விகிதம் குறைந்த நிலையில் இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. ஏற்கனவே இந்த ஆண்டு முதல் ரஷ்யாவில் 2 குழந்தைகளை பெற்றுக்கொள்ளும் தாய்மார்களுக்கு 7 லட்சம் ரூபாய் வரை ஊக்கத்தொகை அறிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவில் காட்டுத்தீயால் உடைமைகளை இழந்தவர்களுக்கு தன்னார்வலர்கள் பலரும் உதவி செய்து வருகின்றனர். முகாம்கள் அருகே குவித்து வைக்கப்பட்டிருந்த அத்தியாவசிய பொருட்களை பொதுமக்கள் அள்ளிச் சென்றனர். பேஸ்ட், பிரஷ், ஆடைகள் மற்றும் உணவுப் பொருட்களை ஆண்களும் பெண்களும் போட்டி போட்டுக்கொண்டு எடுத்து சென்றனர். சென்னையில் வருகிற 25ஆம் தேதி நடைபெறும் இந்தியா இங்கிலாந்து T20 போட்டிக்கான டிக்கெட் விற்பனை நாளை தொடங்கும் என தமிழ்நாடு கிரிக்கெட் சங்கம் தெரிவித்துள்ளது. நாளை காலை 11 மணி முதல் ஆன்லைனில் நடைபெறும் என தமிழ்நாடு கிரிக்கெட் சங்கம் அறிவித்துள்ளது. டிக்கெட் விலை குறைந்தபட்சம் 1,500 ரூபாய் முதல் அதிகபட்சமாக 12,000 ரூபாய் வரை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. போட்டியை காண மைதானத்திற்கு வரும் ரசிகர்களுக்கு வழக்கம் போல பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளது. திருச்சி கல்லணை சாலையில் முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமியின் நெருங்கிய உறவினரான அரசு ஒப்பந்ததாரின் நிறுவனத்தில் வருமான வரித்துறையினர் சோதனை மேற்கொண்டனர். 4 அலுவலர்கள் சோதனையில் ஈடுபட்டு வரும் நிலையில் பண பரிவர்த்தனை தொடர்பாக முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. ஈரோடு செட்டிப்பாளையத்தில் ராமலிங்கம் என்பவரின் கட்டுமான நிறுவனத்திலும் வேலங்காட்டு வலசில் உள்ள அவருடைய வீட்டிலும் 4 நாட்களாக வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த சோதனையின் தொடர்ச்சியாக ராமலிங்கத்தின் கட்டுமான நிறுவனத்துடன் தொடர்புடைய திருச்சியில் உள்ள நிறுவனத்திலும் சோதனை நடைபெறுகிறது. இரண்டாயிரத்து 24ஆம் ஆண்டு சென்னை பெருநகரில் ரவுடிகள் தொடர்பான குற்ற நிகழ்வுகள் குறைந்துள்ளன என்று காவல்துறை தெரிவித்துள்ளது. இதுகுறித்து காவல்துறை வெளியிட்ட புள்ளி விவரத்தில் 2022ஆம் ஆண்டு 469 குற்றவாளிகளும் 2023ஆம் ஆண்டு 714 குற்றவாளிகளும் குண்டர் தடுப்புச் சட்டத்தின் கீழ் அடைக்கப்பட்டனர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே சமயம் 2024ஆம் ஆண்டில் திருட்டு வழக்கு குற்றவாளிகள், போதைப்பொருள் வழக்கு குற்றவாளிகள் என மொத்தம் 1302 பேர் குண்டர் தடுப்புச் சட்டத்தின் கீழ் அடைக்கப்பட்டுள்ளனர் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நெல்லை மாவட்டம் பனங்குடியில் நகை கடன் கிடைக்காததால் வங்கியின் கண்ணாடி கதவை விவசாயி கையால் உடைத்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பனங்குடி தலவாய்புரத்தைச் சேர்ந்த விவசாயி சிவதானு தனது அரை பவுன் மோதிரத்தை அதே ஊரில் உள்ள அரசு வங்கியில் 15,000 ரூபாய்க்கு அடகு வைத்துள்ளார். ஆனால் அவர் நீண்ட காலமாக பண பரிவர்த்தனை செய்யாததால் அவருடைய வங்கி கணக்கு முடக்கப்பட்டிருப்பதாக வங்கி ஊழியர் தெரிவித்துள்ளார். இதனால் விவசாயி சிவதானு தனது தங்க மோதிரத்தை திரும்ப பெற்றுக்கொண்டு பணம் கிடைக்காத ஆத்திரத்தில் வங்கி மேலாளர் அறையின் கண்ணாடி கதவை கையால் குத்தி உடைத்துள்ளார். அப்போது அவருடைய கையிலிருந்து ரத்தம் கொட்டியதால் பனங்குடி போலீசார் அவரை ஆரம்ப சுகாதார நிலையத்தில் சிகிச்சைக்காக அனுமதித்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற சமத்துவ பொங்கல் விழாவில் வெளிநாட்டினர் உற்சாகமாக பங்கேற்றனர். மாவட்ட ஆட்சியர் சந்திரகலா குத்துவிளக்கு ஏற்றி விழாவை தொடங்கி வைத்தார். ஆஸ்திரேலியா உள்ளிட்ட பல்வேறு வெளிநாடுகளைச் சேர்ந்தவர்கள் தமிழரின் பாரம்பரிய உடை அணிந்து இந்த கொண்டாட்டத்தில் கலந்து கொண்டனர். பறை இசை நிகழ்ச்சியின் போது உற்சாகமாக நடனமாடி மகிழ்ந்தனர். வெளிநாட்டு பெண் ஒருவர் தமிழ் பக்தி பாடலை பாடி ஆச்சரியப்படுத்தினார்.
சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சமத்துவ பொங்கல் விழா உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. இதில் மாவட்ட ஆட்சியர் கிராந்திகுமார் பாடி, அரசு அதிகாரிகள், ஊழியர்கள் கலந்து கொண்டனர். பல வண்ண கோலமிட்டு பாரம்பரிய வேட்டி சேலை அணிந்து அனைவரும் சமத்துவ பொங்கலை கொண்டாடினர். கயிறு இழுக்கும் போட்டி, உரு எடித்தல் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன. சென்னை விமான நிலையத்தில் நடிகை நயன்தாராவை பார்த்த மகிழ்ச்சியில் ரசிகர்கள் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர். மதுரையில் நடந்த தனியார் நிகழ்ச்சியில் பங்கேற்றுவிட்டு கணவர் விக்னேஷ் சிவன், 2 குழந்தைகளுடன் நயன்தாரா சென்னை திரும்பினார். விமான நிலையத்தில் அவருடன் செல்ஃபி எடுக்க ரசிகர்கள் ஆர்வம் காட்டிய நிலையில் பொங்கல் வாழ்த்துக்கள் கூறிவிட்டு சென்றார். பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு வரும் ஜனவரி 13ஆம் தேதி மகா கும்பமேளா நடக்கும் திடலில் இஸ்லாமியர்கள் கடை அமைக்கக்கூடாது என எதிர்ப்பு எழும்பியிருக்கும் நிலையில் கும்பமேளாவில் இஸ்லாமியர்கள் பங்கேற்கலாமா என்று உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத்திடம் கேள்வி எழுப்பப்பட்டது. தனியார் தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டி ஒன்றில் இதற்கு பதிலளித்துள்ள உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத், தான் ஒரு இந்தியன் என்பதில் பெருமை கொள்பவர்களும் சனாதனம் மீது மரியாதை கொண்டவர்களும் கும்பமேளாவிற்கு வருவதில் எவ்வித பிரச்சனையும் இல்லை என்று தெரிவித்துள்ளார். மதம், சாதி போன்ற எவ்வித பாகுபாடும் இன்றி சனாதனத்தின் மீது மரியாதை கொண்ட அனைவரும் விரும்பி வந்து கும்பமேளா சங்கமத்தில் புனித நீராடலாம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். கென்யாவில் சிறிய ரக பயிற்சி விமானம் ஒன்று விபத்திற்குள்ளானதில் 3 பேர் உயிரிழந்தனர். இயந்திர கோளாறு காரணமாக நெடுஞ்சாலையில் தர இறங்கிய பயிற்சி விமானம் 2 சக்கர வாகனம் மீது மோதியுள்ளது. அதில் பைக்கில் பயணம் செய்த 3 பேர் உயிரிழந்தனர். அதே சமயம் விமானத்தில் பயணித்த 3 பேர் லேசான காயங்களுடன் உயிர் தப்பினர். சென்னை அருகே நடைபெற்ற பலூன் திருவிழாவில் அதிக காற்றின் காரணமாக பலூனை பறக்கவிட முடியாததால் குடும்பத்துடன் ஆவலாக வந்த பொதுமக்கள் ஏமாற்றமடைந்தனர். சென்னை அருகே திருவிடந்தையில் பலூன் திருவிழா தொடங்கியுள்ளது. பலூன் பறக்க விடப்படுவதை பார்ப்பதற்காக 2000க்கும் மேற்பட்டோர் திரண்டனர். ஆனால் கடற்கரையை ஒட்டியிருக்கும் பகுதி என்பதால் அதிக காற்று வீசியதில் பலூன்களை வானில் பறக்கவிட முடியவில்லை. இதனால் சுமார் 4 மணி நேரமாக காத்திருந்த மக்கள் ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றனர். பழவேற்காடு முகத்துவாரத்தில் படகு கவிழ்ந்த விபத்தில் மீனவர் ஒருவர் உயிரிழந்தார். திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு வைரவன்குப்பத்தைச் சேர்ந்த தட்சிணாமூர்த்தி என்பவரது படகில் மொத்தம் 5 பேர் கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர். மீன்பிடித்துவிட்டு அவர்கள் கரைக்கு திரும்பிக் கொண்டிருந்த போது பழவேற்காடு முகத்துவாரத்தில் கடல் சீற்றம் காரணமாக படகு அலையில் சிக்கி கவிழ்ந்தது. வலைகளும் மீன்களும் அலையில் அடித்து செல்லப்பட்ட நிலையில் தட்சிணாமூர்த்தி, மணிபாலன், சதீஷ்குமார் ஆகிய 3 மீனவர்கள் நீந்தி கரை சேர்ந்தனர். செல்வம், மோகன் ஆகிய 2 மீனவர்கள் மாயமாகினர். இதில் மோகன் சடலமாக கரை ஒதுங்கியது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தொடர்ந்து காணாமல் போன மீனவர் செல்வத்தை தேடி வருகின்றனர். ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள திருப்புல்லானி ஆதி ஜெகநாத பெருமாள் கோயிலில் பரமபத வாசல் திறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. 108 திவ்ய தேசங்களில் ஒன்றாகவும் 44வது திவ்ய தேசமாகவும் திகழும் இந்த கோயிலில் பரமபத வாசல் வழியாக ஆதி ஜெகநாத பெருமாள் எழுந்தருளினார். இதில் பெண்கள் உட்பட ஏராளமான பக்தர்கள் தரிசனம் செய்து பெருமாளை வழிபட்டனர்.
முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் மாமல்லபுரம் சுற்றுலா வந்த பிரான்ஸ் நாட்டு தம்பதி அப்போதைய சுற்றுலா வழிகாட்டியாக இருந்த முதியவரை சந்தித்து காலில் விழுந்து வாழ்த்து பெற்றனர். பாரிஸ் நகரைச் சேர்ந்த ஹென்றி என்பவர் கடந்த 1990ஆம் ஆண்டு ஜனவரியில் தனது மனைவி ஜஸ்லின் உடன் மாமல்லபுரத்திற்கு சுற்றுலா வந்துள்ளார். அப்போது மாமல்லபுரத்தைச் சேர்ந்த மூத்த சுற்றுலா வழிகாட்டி MK சீனிவாசன் அவர்களுக்கு 2 நாட்கள் அடைக்கலம் தந்து எல்லா இடங்களையும் காட்டி விளக்கியுள்ளார். அதோடு நினைவு பரிசாக புத்தகத்தையும் வழங்கியுள்ளார். இந்த நிலையில் தற்போது ஹென்றி ஜஸ்லின் தம்பதி மாமல்லபுரம் வந்துள்ளனர். அப்போது MK சீனிவாசனை சந்தித்து காலில் விழுந்து தமது நன்றியை தெரிவித்தனர். இஸ்ரேல் தாக்குதலில் கொல்லப்பட்ட பாலஸ்தீன மக்களின் எண்ணிக்கை அறிவிக்கப்பட்டதை விட 40% அதிகம் என்ற அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. இஸ்ரேல் தாக்குதலில் கொல்லப்பட்டவர்கள் எண்ணிக்கை மிகைப்படுத்தப்படுவதாக அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் கருத்து தெரிவித்து வந்த நிலையில் லான்செட் மருத்துவ இதழ் வெளியிட்டுள்ள ஆய்வறிக்கை அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. போர் தொடங்கி முதல் 9 மாதங்களில் காசாவில் 37,877 பேர் கொல்லப்பட்டதாக கூறப்பட்டது. ஆனால் இஸ்ரேல் தாக்குதலில் 64,260 பேர் உயிரிழந்துள்ளது ஆய்வில் தெரியவந்துள்ளது. இந்திய ஜாம்பவான் யுவராஜ் சிங் ஓய்வு அறிவித்ததற்கு விராட் கோலிதான் காரணம் என முன்னாள் வீரர் ராபின் உத்தப்பா பேசியது சர்ச்சையாகியுள்ளது. தோனி தலைமையில் 2 உலக கோப்பைகளை வெல்ல முக்கிய காரணமாக இருந்த யுவராஜ் சிங் 2011இல் புற்றுநோய் சிகிச்சை மேற்கொண்ட பிறகு அணியில் நிரந்தர இடம் கிடைக்காததால் 2019இல் ஓய்வு அறிவித்தார். இந்த சூழலில் உடற்தகுதியை நிரூபிக்கும் கட்டுப்பாடுகளில் யுவராஜ் சில தளர்வுகளை கேட்டதாகவும் ஆனால் கோலி தலைமையிலான அணி நிர்வாகம் அதனை மறுத்ததாகவும் உத்தப்பா சுட்டிக்காட்டினார். உடற்தகுதியை நிரூபித்து அணிக்குள் வந்த பிறகு ஒரே தொடரில் மோசமாக விளையாடியதாக யுவராஜ் வெளியேற்றப்பட்டதாகவும் உத்தப்பா ஆதங்கப்பட்டார். உத்தரப்பிரதேச மாநிலம் பிருந்தாவனத்தில் உள்ள பிரபல சாமியாரிடம் இந்திய கிரிக்கெட் வீரர் விராட் கோலி ஆசி பெற்றார். ஆஸ்திரேலிய டெஸ்ட் தொடரில் ஒரே மாதிரி விக்கெட்டை பறிகொடுத்ததால் விமர்சனத்திற்குள்ளான கோலி மீண்டும் ஃபார்முக்கு திரும்பி சாம்பியன்ஸ் டிராபி தொடரில் சாதிக்க காத்திருக்கிறார். இந்த சூழலில் பிருந்தாவனத்திற்கு மனைவி அனுஷ்கா சர்மா மற்றும் 2 குழந்தைகளுடன் சென்ற கோலி பிரேமானந்த் மகாராஜிடம் ஆசி பெற்றார். 2 ஆண்டுகளுக்கு முன்பு ஃபார்ம் அவுட்டில் தவித்தபோது பிரேமானந்திடம் ஆசை பெற்ற கோலி அதன் பின்னர் அடுத்தடுத்து 6 சதங்களை அடித்ததை சுட்டிக்காட்டி அவருக்கு ஆதரவாக ரசிகர்கள் கருத்து பதிவிட்டு வருகின்றனர். திருப்பூரில் இருசக்கர வாகனத்தில் சென்று விபத்து ஏற்படுத்திய 17 வயது சிறுவனின் தந்தையை போலீசார் கைது செய்தனர். 65 வயதான வீராள் என்ற மூதாட்டி சாலையோரம் நின்று கொண்டிருந்த போது 17 வயது சிறுவன் ஓட்டி வந்த இருசக்கர வாகனம் மூதாட்டி மீது மோதியுள்ளது. இதில் பலத்த காயமடைந்த வீராள் மேல் சிகிச்சைக்காக கோவை மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். இதனையடுத்து சிறுவனின் தந்தையை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் அருகே இரவோடு இரவாக மர்ம நபர்கள் பயணியர் நிழற்குடையை இடித்ததால் பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். மஷார் கிராமத்தில் உள்ள பயணியர் நிழற்குடை அருகே புதிய நிழற்குடை கட்டித்தர வேண்டும் என MLAவிடம் பொதுமக்கள் கோரிக்கை அளித்திருந்தனர். இந்நிலையில் இரவோடு இரவாக பழைய நிழற்குடையை JCB இயந்திரம் மூலம் மர்ம நபர்கள் இடித்துள்ளனர். சத்தம் கேட்டு மக்கள் வெளியே வருவதை அறிந்த கும்பல் பாதையிலேயே நிறுத்திவிட்டு தப்பியுள்ளது. இந்த செயலில் ஈடுபட்டது யார் என பொதுமக்கள் கேள்வி எழுப்பி வருகின்றனர்.
டெல்லியில் நடந்த தேசிய அளவிலான குதிரையேற்ற ஷோ ஜம்பிங் போட்டியில் காவேரிப்பட்டினத்தைச் சேர்ந்த 12ஆம் வகுப்பு மாணவன் சாதனை படைத்துள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினத்தைச் சேர்ந்த வெங்கடேஷ் என்பவரின் மகன் நக்ஷத் 12ஆம் வகுப்பு படிக்கும் இவர் குதிரையேற்ற பயிற்சி பெற்று வருகிறார். பெங்களூருவில் நடந்த ஜூனியர் போட்டி, கத்தாரில் நடந்த உலக அளவிலான குதிரையேற்ற போட்டிகளில் பங்கேற்றுள்ளார். இந்நிலையில் கடந்த மாதம் 26 முதல் 29ஆம் தேதி வரை டெல்லியில் நடந்த இந்திய தேசிய அளவிலான குதிரையேற்ற ஷோ ஜம்பிங் போட்டியில் பங்கேற்றார். ஜூனியர் பிரிவில் 4வது இடம் பிடித்து தமிழகத்திற்கு பெருமை சேர்த்துள்ளார். ஜப்பானில் சரிவர வேலை செய்யாததால் பணி நீக்கம் செய்யப்பட்டவர் தன்னை தானே வாடகைக்கு விடுவதன் மூலம் ஆண்டிற்கு 69 லட்சம் ரூபாய் சம்பாதித்து வருகிறார். பேச்சு துணைக்கு கூட ஆளில்லாமல் தவிப்பவர்கள் மோரிட்டோவை வாடகைக்கு எடுக்கிறார்கள். அப்படி வாடகைக்கு எடுப்பவர்களுடன் உரையாடுவது, வீடியோ காலில் பேசுவது, அவர்களுடன் வெளியில் சுற்றுவது போன்ற செயல்களில் ஈடுபடும் மோரிட்டோ ஒருபோதும் பாலியல் ரீதியான அணுகுமுறைக்கு உடன்பட்டதில்லை. இதுகுறித்து மோரிட்டோ அளித்த பேட்டி ஒன்றில் தமக்கு ஆண்டு ஒன்றுக்கு 1000க்கும் மேற்பட்ட அழைப்பு வருவதாகவும் 2 முதல் 3 மணி நேரம் வரை ஒருவருடன் நேரத்தை செலவிட 16,000 ரூபாய் வரை கட்டணமாக வசூலிப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். இந்திய கிரிக்கெட் அணியின் பந்து வீச்சாளரான வருண் ஆரோன் கிரிக்கெட்டிலிருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளார். 35 வயதான ஜார்க்கண்டைச் சேர்ந்த வருண் ஆரோன் இந்தியாவுக்காக தலா 9 டெஸ்ட் மற்றும் ஒருநாள் போட்டிகளில் விளையாடியுள்ளார். மேலும் டெஸ்ட் போட்டிகளில் 18 விக்கெட்டுகளையும் ஒருநாள் போட்டிகளில் 11 விக்கெட்டுகளையும் வீழ்த்தியுள்ளார். அடிக்கடி காயமடைந்து அவதிப்பட்டு வந்த வருண் ஆரோன் 2015ஆம் ஆண்டுக்கு பிறகு இந்திய அணியில் இடம் கிடைக்கவில்லை. இந்நிலையில் அனைத்து விதமான கிரிக்கெட்டிலிருந்தும் ஓய்வு பெறுவதாக அறிவித்த வருண் ஆரோன் இனி குடும்பத்துடன் நேரத்தை செலவிட இருப்பதாக தெரிவித்துள்ளார். பொங்கலை ஒட்டி தினசரி இயங்கும் 2092 பேருந்துகளுடன் கூடுதலாக 1314 சிறப்பு பேருந்துகள் என மொத்தம் 3406 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் சூழலில் 2,64,871 பயணிகள் பேருந்துக்கு முன்பதிவு செய்துள்ளதாக அரசு விரைவு போக்குவரத்து கழகம் தெரிவித்துள்ளது. அதே நேரத்தில் ஜனவரி 10 வரை இயக்கப்பட்ட சிறப்பு பேருந்துகளில் 1,87,330 பயணிகள் தங்களது சொந்த ஊர்களுக்கு பயணித்துள்ளனர். விழுப்புரம் அருகே 6 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த 68 வயது முதியவரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். ஓய்வு பெற்ற அமைச்சு பணியாளரான 68 வயது மரிய லூயிஸ் தனது வீட்டின் அருகே விளையாடிக் கொண்டிருந்த 6 வயது சிறுமியை தனியாக அழைத்து சென்று பாலியல் தொல்லை கொடுத்துள்ளார். இதுகுறித்து சிறுமி அழுது கொண்டே பெற்றோரிடம் கூறிய நிலையில் விழுப்புரம் அனைத்து மகளிர் போலீஸ் நிலையத்தில் புகார் செய்தனர். இதனையடுத்து போக்சோ சட்டத்தின் கீழ் மரிய லூயிஸை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்திய அணியில் நிச்சயம் இடம் பிடிப்பேன் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ள கிரிக்கெட் வீரர் நடராஜன் ஹிந்தி குறித்த கேள்விக்கு பதிலளிக்காமல் நழுவி சென்றார். ஜெயிச்ச ஒரு மாதிரி பேசுறது, தோற்று ஒரு மாதிரி, அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்குது. ஏன்னா ஸ்போர்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் அப் அண்ட் டவுன் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இந்த சீரீஸில் அந்த மாதிரி நடக்குதுன்னா அதுக்கான என்னது சில பேர் ஃபார்ம் அவுட்டில் இருக்காங்க. அதுவே அவங்க ரன் அடிக்கிறப்போ எல்லாமே பெருசாக பேசுகிறாங்க. ஸோ இது ஸ்போர்ட்ஸில் அப் அண்ட் டவுன் இருக்கும். அது ஒன்றும் ப்ராப்ளம். இதில் ஃபார்ம் அவுட் சில சீரியஸ் அந்த மாதிரி ஆகிறதுல நம்ம கையில் எதுவும் கிடையாது. அதெல்லாம் அவங்களுடைய விஷயந்தான். ஸோ அப்கமிங்கில் நல்லா தான் பண்ணிகிட்ருக்காங்க. எல்லாமே சூப்பராக பண்ணிகிட்ருக்காங்க. இது ஒரு 2 சீரீஸ் வச்சு அது யாரையும் அப்படி தப்பாக சொல்ல முடியாது. இப்போ நேற்று கூட கிரிக்கெட் பிளேயர் அஸ்வின் சொல்லியிருக்காரு, ஹிந்தி அது அதை பற்றி அது வேணாண்ணா, அது விட்டுருங்க. கண்டிப்பாக நான் போன வருஷமே நல்லா ஐபிஎல் சீசன் நல்ல சீசனாக போச்சு, உங்களுக்கே தெரியும் அந்த சீசன். ஸோ இந்த வருஷமும் நான் என்னால் முடிஞ்சது என்னோட பெஸ்ட்டு கொடுத்து அதை நல்லா பண்ணேன்னா அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்.